வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம கவர்மெண்ட் குடுத்த லேப்டாப்ல எப்படி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஆட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்னா வந்து இப்போ லெனோவோ லேப்டாப் கடைசியா குடுத்த லெனோவோ E415 லேப்டாப் 15 லேப்டாப்லலாம் பார்த்தீங்கன்னா 15 ஜிபி ஆட் பண்ணலாம். அத வந்து எப்படின்னு பார்க்கலாம். நீங்க வந்து லேப்டாப் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு விண்டோஸும் பாஸ் லினக்ஸும் இன்ஸ்டால் பண்ணி குடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் லேப்டாப்ல. நீங்க வந்து ஓஎஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண பார்ட்டிஷன் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் ஆயிரும். இப்போ வந்து அந்த ஃப்ரீ ஸ்பேஸ எப்படி நீங்க ஓஎஸ் மாத்துனதுக்கப்புறம் யூஸ் பண்ற விண்டோஸ்ல ஒரு டிரைவா போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து லெனோவோ E415 லேப்டாப்பு. இதில வந்து நான் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். விண்டோஸ் 10 ப்ரோ தான் மறுபடியும் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன். இத பார்த்தீங்கன்னா, நமக்கு லேப்டாப் வந்து குடுக்கையில பார்த்தீங்கன்னா, இந்த 2 டிரைவ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 15 ஜிபி எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணேன். இத எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் பிசி போய் ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. மேனேஜ் சூஸ் பண்ணிக்கங்க. மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இதில வந்து இங்க டிஸ்க் மேனேஜ்மென்ட் இருக்கு பார்த்தீங்களா? இத சூஸ் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து நான் ஆட் பண்ணது. நீங்க வந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 15 ஜிபி ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். நான் வேணா மறுபடியும் உங்களுக்கு டெலீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்கும்னா, இது அந்த மாரி 15 ஜிபி ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்ட்டு இருக்கும். நீங்க லெனோவோ லேப்டாப்னு இல்ல, முன்னாடி குடுத்த எந்த கவர்மெண்ட் லேப்டாப்பா இருந்தாலும் நீங்க இந்த டிஸ்க் மேனேஜ்மென்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அம் இப்போ வந்து இது ஒரு நியூ வால்யூமா அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, காமிக்கிறேன் பாருங்க. டிஸ்க் பிசிக்கு போயிட்டீங்கன்னா, இப்போ வந்து அந்த டிஸ்க் வந்து உங்களுக்கு காமிக்காது. 15 ஜிபி ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து இத எப்படி ஆட் பண்றதுன்னா, ஜஸ்ட் இது 15 ஜிபி இதுக்கு பதிலா ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, நியூ சிம்பிள் வால்யூம்னு இருக்கும். அத சூஸ் பண்ணிக்கங்க. இதில வந்து நெக்ஸ்ட் குடுத்துக்கங்க. இதில வந்து என்ன சைஸ் வேணும்னு கேட்குது. நான் அப்படியே 15 ஜிபி ஒரு நியூ டிரைவா போடுறேன். அதனால நெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். என்ன லெட்டர் கேட்குது. நீங்க எந்த லெட்டர் வேணாலும் குடுத்துக்கலாம். எந்த லெட்டர் குடுக்குறீங்களோ, அத பொறுத்து அந்த டிஸ்க் ஃபர்ஸ்ட் வருமா, செகண்ட் வருமா அப்படிங்கிறது இருக்கும். நான் வந்து ஏ குடுத்துக்கிறேன். வந்து ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் குடுத்துங்க. இதில வந்து வால்யூம் லேபிள் கேட்குறாங்க. இதில வந்து உங்களுக்கு அந்த டிஸ்க்குக்கு என்ன நேம் வைக்கணுமோ வச்சுக்கலாம். நான் வந்து என்ன பேர் வேணுமோ நீங்க குடுத்துக்கலாம். ஓகே. நான் வந்து நேம் குடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் குடுத்துக்கங்க. அதுக்கடுத்து ஃபினிஷ் குடுத்தீங்கன்னா, ஃபார்மேட் ஆயிரும். வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. பீப் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் வேணா நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். திரும்பவும் 15 ஜிபி ஆட் ஆயிருச்சு. இதில வந்து நீங்க ஃபைல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க லேப்டாப் வாய்ஸ் மாத்திருந்தீங்கன்னா, போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் லேப்டாப் எந்த லேப்டாப்பா இருந்தாலும், அ உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் அதில இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடியோ முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.